வணக்கம். ஊர்க்கதைகள் வழங்குவது உங்கள் தாத்தா ராமசுப்பு. ரங்கநாதன் 3வது வகுப்பு வரை படித்துவிட்டு நிறுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருந்தான். அதற்கு மேல் படிக்க டவுனுக்கு போக வேண்டியதிருந்ததால் குடும்பத்தின் நிலை அனுமதிக்கவில்லை. வயலில் வேலை செய்து குடும்பத்திற்கு உதவுவதுதான் அவனின் தினசரி பொறுப்பு. அவன் நெல் வயலின் நடுவே உடல்வலி கூட பொருட்படுத்தாமல் உழைப்பான். ஒரு நாள் நாகலாபுரத்தில் புதிய சினிமா வந்ததாக தெரிந்து கொண்டு ரங்கநாதன் அதை பார்க்க ஆசைப்பட்டான். வீட்டில் அதைச் சொல்ல நினைத்து பலமுறை முடிவெடுத்து மனதில் தயக்கமடைந்தான். இறுதியாக தைரியத்தை வரவழைத்து வீண் செலவு என்று பெற்றோர் மறுப்பார்கள் என தெரிந்தும் கேட்டான். பெற்றோர் உடனே அதெல்லாம் வேண்டாம் என்று திட்டி அனுப்பிவிட்டார்கள். ஆனால் ரங்கநாதனின் மனதில் சினிமா போகும் ஆசை தணியவில்லை. அது காரணமாகவே இரவு யாருக்கும் தெரியாமல் செல்வது என முடிவு செய்தான். இரவு நேரம் முழுவதும் அமைதியாக இருந்தது. பின் கொல்லை வழியாக எவரும் பார்க்காமல் வெளியேறினான். 2ஆம் ஆட்டம் சினிமாவை பார்க்க நாகலாபுரம் நோக்கி இருள் படர்ந்த பாதையில் நடந்தான். அவனுடைய உள்ளத்தில் மட்டும் மகிழ்ச்சி பொங்கி வந்தது. சினிமா அரங்கில் மக்கள் கூட்டம் புழங்கிக் கொண்டிருந்தது. ரங்கநாதனும் அதன் நடுவே நன்றாக படம் பார்த்து ரசித்தான். இரவு ஆட்டம் முடிந்து வெளியே வந்தபோது நிலவு பிரகாசமாக வீசியது. அவன் திரும்ப வீட்டுக்கு நடக்கத் தொடங்கினான். வீட்டிற்கு வந்து பார்த்தபோது கொள்ளைக் கதவு பூட்டியிருந்தது. அது அவனுக்கு அதிர்ச்சியையும் பயத்தையும் ஏற்படுத்தியது. கதவைத் தட்டி அப்பா அம்மாவை எழுப்பினால் திட்டுவார்கள் என்று பயம் ஏற்பட்டது. எனவே வெளியிலேயே இரவு கழித்து விடலாம் என்று நினைத்தான். வெளியில் கொசுக்கடியில் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. உடல் கலங்கியிருந்தாலும் மனம் விழித்திருந்தது. நிலவு ஒளி கொள்ளையை ஒளிரச் செய்தது. அதன் வெளிச்சத்தில் பீர்க்கை, புடலை, பாவைக்காய் பந்தல் பக்கத்தில் இருந்த களைகள் தெளிவாகத் தெரிந்தன. சும்மா இருப்பதற்கு பதிலாக களை வெட்டி போடலாமே என்று ரங்கநாதன் யோசித்தான். அவன் அங்கிருந்த மண்வெட்டியை எடுத்தான். அவன் களை வெட்டத் தொடங்கினான். ஒவ்வொரு வெட்டிலும் நிலவு அவன் நிழலை நீளமாக வீசியது. வீட்டுக்குள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த பெற்றோருக்கு கொல்லை பக்கம் சத்தம் கேட்டு விழித்தனர். அவர்கள் மிகவும் பயந்தனர். அவர்கள் உடனே திருடன் திருடன் என்று கூவினர். அந்த குரல் ஊரெங்கும் ஒலித்தது. அருகிலிருந்த வீட்டுக்காரர்கள் அனைவரும் கட்டை, தடி எதுவோ கைக்கு கிடைத்ததை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தனர். அவர்கள் பயம் கலந்த கோபத்தில் இருந்தனர். அவர்கள் கொல்லையில் நின்ற ரங்கநாதனை திருடன் என்று எண்ணி தாக்கத் தொடங்கினர். ரங்கநாதன் தான் யார் என்று சொல்ல முடியாமல் திணறினான். ஒரு தடியடி ரங்கநாதனின் தலையில் விழுந்தது. இரத்தம் கொட்டத் தொடங்கியது. அவன் மயங்கி கீழே விழுந்தான். அப்போது கையில் இருந்த மண்வெட்டியும் தரையில் பட்டது. கொல்லைக்கு விளக்கை கொண்டு வந்த பின்தான் அது ரங்கநாதன் தான் என்பதை கண்டார்கள். அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். உடனே என்ன செய்வது என்று எல்லோரும் பரபரப்பாக பேசினர். நிலைமை தீவிரமாக இருப்பதை அவர்கள் உணர்ந்தனர். ஒரு மாட்டு வண்டி கொண்டு வரப்பட்டது. ரங்கநாதனை அதன் மேல் மெதுவாக ஏற்றினர். வண்டி நாகலாபுரம் மிஷன் ஆஸ்பத்திரி நோக்கி விரைவாக சென்றது. வண்டியின் சக்கர சத்தம் இரவு அமைதியை குலைத்தது. ஆஸ்பத்திரியில் அவரது மனைவியின் பிரசவத்திற்காக வந்திருந்த சப் இன்ஸ்பெக்டர் அங்கிருந்தார். காயமடைந்த இளைஞன் கொண்டு வரப்பட்டதை பார்த்த சப் இன்ஸ்பெக்டர் உடனே விசாரித்தார். விபரத்தை கேட்டதும் அவர் அதை கேஸாக பதிவு செய்தார். காயத்திற்கு சிகிச்சை உடனடியாக அளிக்கப்பட்டது. ரங்கநாதன் மெதுவாக உணர்வு திரும்பத் தொடங்கினான். சில நாட்களுக்குப் பின் அவன் முழுமையாக குணமடைந்தான். ஊர்க்காரர்கள் நிம்மதியாக பெருமூச்சு விட்டனர். ஆனால் கேஸ் என்னவோ நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடந்தது. ஒவ்வொரு மாதமும் கோவில்பட்டி கோர்ட்டிற்கு செல்வது ரங்கநாதனின் குடும்பத்திற்கும் ஊராருக்கும் சிரமம் தந்தது. ஊரார் யார் யார் எப்படி வாக்குமூலம் தர வேண்டும் என்று பேசிக்கொண்டனர். பழிச்சொல்லும் ஒத்துழைப்பும் கலந்து இருந்தது. கோர்ட்டுக்கு மீண்டும் மீண்டும் வரவழைக்கப்பட்டதால் ரங்கநாதனுக்கு உழைப்பதிலும் இடையூறு ஏற்பட்டது. குடும்பம் இதனால் பொருளாதார சிரமத்திலும் சிக்கியது. 6 ஆண்டுகள் நீண்ட இந்த வழக்கு அனைவரையும் சோர்வடையச் செய்தது. ஆனால் ரங்கநாதன் மனதில் ஒரு பெரிய பாடம் பதிந்தது. இறுதியாக ரங்கநாதன் மனத்தில் உறுதி செய்தான். 2வது ஆட்டம் சினிமா போனால் திரும்ப வந்து களை வெட்டக்கூடாது என்று. இத்துடன் இக்கதை நிறைவுற்றது. நாளை இன்னொரு கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.